guys, welcome back to Red guys. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது த சூப்பர் ட்ராகன் பால்ஸ் சீசனோட எபிசோட் நம்பர் 15 கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு 15 எபிசோடு இருக்கும் ஒரே வேலையாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நாளில் நான் இந்த சீரியஸை முடிச்சோன்னே நான் போட்டுன்னு அந்த சீரியஸோட லாஸ்ட் எபிசோட் அதாவது 49th எபிசோடில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பார்த்துருக்கிற ரெட் ஐ சேனல் கைஸ், வெயிட் பண்ண ஸ்கிப் பண்ணாத வீடியோ பாருங்கள். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்திங்கன்னா டன் அப்படின்னு மியூசிக் நான் போடுறேன். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஓரியன் இதை வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு நம்மள கோகோ அடிக்கிறாரு. ஸோ கோகோ அப்படின்னு செகண்ட்குள்ளே அப்படி தப்பிச்சு போயிடுறாரு. ஸோ ஓரியனுக்கு கோவம் வருது. திருப்பி டிஸ்ட்ராக்ஷன் கேனன் யூஸ் பண்ண போகிறார். ஸோ கோகோ இந்த வாங்கிக்கோன்னு அடிக்கிறாரு. ஸோ நம்ம ஓரியன் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு அடின்னு கூட சொல்ல முடியாது, ஏன்னா அவர் பவர் ஃபார்மில் இருக்கும்போது. ஸோ அதெல்லாம் ஒரு கொசு கடிச்ச மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம கோகு ஏமானம் சாவணும், ஏன்டா இந்த ஒரு சீனை மட்டும் அடிக்கடி காமிக்கிறீங்க இந்த ஒரே ஒரு சீன். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஷாண்ட் ஆண்ட்ராய்ட் 17 அண்ட் பிக்கோலோ அண்ட் ட்ரங்க்ஸ் இருந்துக்கிறாங்க. ஸோ நம்ம ஹார்ட்ஸு ஜாமஸும் மேலே வந்து பார்க்குறாங்க. ஸோ ஹார்ட்ஸ் ஜாமஸு பார்க்க போது அங்கே பார்த்திங்கன்னா நம்ம அல்ட்ரானிட் கோகு இருக்கான். ஸோ வழக்கம் போல் ஒரு அட்டகாசமான சண்டை போகிறாங்க. கோகு வந்து அது அப்படியே ரெண்டு கையில் வந்து தடுத்து நிறுத்துவான். ஸோ கத்தி திருப்பி அவனுக்கே அமுச்சு விட்ருவான். இந்த உன் அட்டாக்கை நீயா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நம்மளோட கோகு கிட்டே அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுவான். ஸோ நம்மளோட கோகுவும் அப்படி இப்படி அடிக்கிற அடியிலேருந்து மிஸ் ஆகிட்டுருப்பார். ஸோ திருப்பி ஒரு கிக் அண்ட் ஒரு நாக் அவுட் பிரேக் அண்ட் செம்ம ஒரு அட்டகாசமான பேட்டு. ஸோ ஓரியன் என்னால் முடிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அவர் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. திருப்பி நம்ம கோகு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணது விட்டுட்டு கோகு செம்ம ஒரு அடி வாங்குற டிஸ்ட்ராக்ஷன் கேனலில் நம்ம வச்சுட்டு நம்ம கோகு கேட்குறோம், கோகு வாட் ஹேப்பன் அப்படின்றாங்க. ஸோ நம்ம ஓரியன் ஆல்ரைட் கண்டிப்பாக இந்த ஆபத்து வந்து வெளியே வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. ஸோ கோகு இந்த மாதிரி பண்ணப்போது சுற்றி ஒரு ஃபாக் பதிக்கிறவ. ஸோ அது வந்து நம்மளோட ஓரியன் ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஒரு வழியாக நம்ம கோகு தப்பிச்சுட்டு அடிக்கிறாரு. ஸோ காய்ஸ் சாரி காய்ஸ், எடிட்டிங் மிஸ்டேக். ஸோ நான் மட்டும்தான் எடிட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி நான் மட்டும்தான் வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன், சேனல் நான் மட்டும்தான் ரன் பண்ணுறேன். ஸோ அந்த வகையான இது ஒரு எடிட்டிங் மிஸ்டேக்ஸ். ஸோ நான் மன்னிச்சிடுங்க கைஸ். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம கோகு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற நம்ம கோகு என்னாச்சு நம்மளோட ட்ரங்க்ஸ் கேட்குறேன். நம்ம ஓரியனோட பவர் ஃபார்ம் வந்து கற்று. ஸோ மன்னிச்சிடுங்க கைஸ், அந்த லாஸ்ட் ஒரு வார்னிங் கேட்டுக்கிறேன். ஸோ இது மாதிரி இந்த எடிட்டிங் மிஸ்டேக்லாம் இனிமேல் வராது. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோகு அல்ட்ராஜென்ட்டோட முழு சக்தியை வந்து அடைஞ்சிட்ருப்போம். என்னது இது அப்படின்னு நம்ம ஓரியனோட பவர் ஃபார்ம் கேட்க. ஸோ அல்ட்ராஜென்ட்டோட மொத்த ஃபார்ம் இருக்குது. ஸோ ஹார்ட் பவராக இருக்குது இந்த காட் இப்போ லெவல்னு சொல்ல. ஸோ நம்ம கோகு வந்து ஒரு கடவுளை மாறிட்டார். ஸோ அவள் தான் அப்படியே போய் ஓரியன் கிட்ட நின்று ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் பண்ணுறாரு. ஓரியனுக்கு செம்ம காண்டாகுது. யாருக்கிட்டடா மவனை இவனை மோதிட வாடா, வெறியாவது வாலிப வாடா, நினப்பேன் என்னை தொடணும்னு நினச்சா அழிப்பேன் அப்படின்னு ஒரு டைலாக் ட்விஸ்டோட கோகுவோட சண்டை அட்டகாசமாக பண்ணிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு சக்தி கொண்ட அட்டாக்ஸுங்க. ஸோ சும்மா நான் சொல்லக்கூடாது. கோகு வெர்சஸ் ஓரியன் வந்து ஒரு தாழ்நரான்னு பாரு. கோகு வந்து இந்த ஒரு பேட்டில் வந்து அவரோட 1% பவர் யூஸ் பண்ணி சண்டை போட்டுருப்பார். ஸோ அதை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க எங்கேயும். இதை நான் தான் கண்டுபிடிச்சிது. ஸோ 1% பவர் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருந்தால் இவங்களாம் என்னங்க ஆள், அப்படியே ஒத்த கையால் ஏன் உசுரெடுத்து போகிற பின்ன அந்த மாதிரி ஒத்த கையால் அவனை அடித்து முடிச்சிட்ருப்பான். ஸோ ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக். ஸோ இந்த சீரியஸ் உள்ள ஒரு கேமுக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு போட்டிருப்பான். ஸோ எல்லாமே தமிழில் டப் பண்ணிட்டாங்க. இதுதான் நிறைய யூடியூப் சேனலில் தமிழில் டப் பண்ணாது இருக்காங்க. ஸோ அது மட்டும்தான். ஸோ வழக்கு போல் நம்ம வெச்சா அண்ட் கோகு அண்ட் ட்ரங்க்ஸ் அண்ட் பிக்கோலோ அண்ட் ஆண்ட்ராய்ட் 17 வந்து அவங்களோட பவர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கைஸ் கோகுன்னு இருப்பேன். ஸோ கோகு லாஸ்ட்டாக ஃபைனல் காமே ஓ சாரி கைஸ்க்கு எனக்கு கொஞ்சம் கோல்டு இருக்குது, அதெல்லாம் மனசு வச்சுக்காதீங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம கோகு ஃபைனல் காமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கோ வாங்கிக்கோ
ஒரு வழியாக நம்ம ஜேரி கொடுத்த அந்த இது வச்சு ஆர்ட்ஸ் குடிச்சிட்டு ஜேரியனும் வாயில் வருது பாருங்கள். ஸோ ஜேரியன் வந்து அவர் ஒரு ஹீரோ தான், கொல்லப்படாதீங்க. ஸோ நம்ம ஆர்ட்ஸ் கொடுத்த இங்கே ஜேரியன் வந்தானே, எங்கே போனான் அவன் எங்கே போனான்? வேர் இஸ் ஜேரியர் தெரியலையே. ஏதாவது ஒரு எபிசோடில் எங்கேயாவது ஒழிஞ்சிட்ருப்பான். ஸோ அதோட அந்த இடத்த காமிக்கிறாங்க. ஸோ ஓரியனோட ஃபார்ம் வந்து 2 துண்டாக உடஞ்சி அதுலேருந்து வெளியே வந்துடுறாங்க. பிக்கலோ நாங்கள் அப்போ நம்ம பண்ணிட்டோம், நல்ல வேலை கோகு. அண்ட் வழக்கம் போல் நம்ம ட்ரங்க்ஸ் அண்ட் பிக்கலோ வந்து கோகு வந்து கை தாங்களாக பிடிக்கிறாங்க. ஸோ அங்கே பாரு கோகு, நீ 2 பேரும் அடிச்சிட்டேன், அந்த ஹார்க் கூட அங்கே தான் இருக்குது. ஸோ நீ ரொம்ப சக்தி வந்தவனாக இருக்குது கோகுன்றாங்க நம்ம பிக்கலோ. ஸோ ஆர்ட்ஸ் கிட்ட திருப்பி போகுது. ஆர்ட்ஸ் என்ன பண்ண போகிறாரோ நான் போகுது இப்போ. ஸோ பீன் லுக், என்னை பாருங்கள், என்னை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பவரை நான் அடைகிறேன், எனக்குள்ளே சக்தி வரும். அந்த சக்தி ரொம்ப அழகாக இருக்கும், அது ரொம்ப கெட்டதும் இல்லை, ரொம்ப நல்லதும் இல்லை, அது ஒரு வகையான சக்தி. ஆன்மீக ஜீனோவோட அந்த சக்தி ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ என்னை பாருங்கள், நான் அந்த சக்தி அடைஞ்சதுக்கப்புறம் இந்த உலகம் என்னை என்னன்னு சொல்ல போகுதுன்னு. ஸோ இது என்ன கைஸ், நான் இந்த மாதிரி உண்மையாக பேசுகிறேன்னு பார்க்காதீங்க. ஸோ அந்த சீனுங்க அப்படி சொன்னால் நல்லாயிருக்கும் தோணுச்சு. ஸோ நம்மளோட ஜாமது அப்படி என்ன பண்ணுறடா ஹாட்ஸ், நீ இந்த மாதிரி பண்ண நான் எதிர்பார்க்கல, ஆனால் சக்தி ரொம்ப அழகு மாரி இருக்குது அப்படின்றாங்க. ஸோ ஆக்சஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வருது நம்ம ஆட்ஸ். அதோட இந்த எபிசோட் முடிஞ்சு கைஸ். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கான் தட்டிங்க. டாடா பை பை, see you guys. அப்படியே அடுத்த எபிசோடு பார்த்துடலாம். ஸோ நம்ம இன்னும் ஃபோன் எபிசோடில் என்ன நடந்துருக்கோம், வழக்கம் போல் நம்ம ஹேட்ச் வந்து அவரோட சொத்து பாலை வந்து யூஸ் பண்ணுறாரு. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு நம்ம கோகு வந்து விஷா பார்த்து கேட்குறேன். ஸோ என்ன நடக்க போகுது அடுத்தது அப்படின்னு கேட்கும்போது ஸோ அந்த ஒரு பால் காமிக்கிறோம். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளோட கோகு வச்சுட்டு அண்ட் பிக்கலோ அண்ட் 17 and 16 வாயில் இருக்கு பாருங்கள், 17 and ட்ராங்க்ஸ். ஸோ ரெடியாக இருக்க போகிறாங்க. ஸோ கோகு என்னது வச்சுட்டா முன்னாடி அவசரம் கொடுக்கும்போது ஏதோ பண்ணாதன்னு சொல்ல போதே பண்ணுறான். ஸோ ஜாமஸு நீ எதுக்கு அவனை காப்பாற்றணும்னு நினைக்கிற ஆச்சை அது சொல்லு. ஆன்மிக்கிங் டிஃபீட் பண்ணணும், ஏன்னா நான் கிராண்ட் விஸ்ட்டை டிஃபீட் பண்ணிட்டா அதோட நான் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நான் ஹார்மிக்கிங்காக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா நான் அவனை கொன்று நான் அவன் இடத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்கிறான். பார்த்திங்களா, கூட இருக்கணுக்கே குழி பறிக்க பார்க்குறான். இவனை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் எல்லோரும் நல்லா போயிடுவாங்கப்பா. ஒரு காப்பாற்றின ஒரு தெய்வத்தை இப்படி பண்ணலாமா? ஆட்சி எவ்வளோ பெரிய நிலவை நம்மளுக்கு தெரியுதுங்க. ஸோ ஜாமஸுன்னு இருக்கிறதுல ரொம்ப கேட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அண்டர் 16 அண்ட் பிக்கலும் வந்து செம்ம அடி வாங்குறாங்க. ஸோ கோகுவும் ரொம்ப அடி வாங்குறாரு. ஸோ வேறு வழி இல்லை, நம்ம சண்டை போட்டேன்னா அவனுன்னு சொல்லிட்டு சண்டை போகிறாரு. ஸோ ஜாமஸு வர்சஸ் கோகு. ஸோ ஒரு அட்டகாசமாக சண்டை தான் போகுது. இதுக்கு முன்னாடி நம்ம கோகுவால் வந்து பேஸ் ஃபார்மில் சண்டை போட முடியாது, ஆனால் இப்போ கொஞ்சம் டஃப் கொடுக்குறாரு. ஸோ கோகுவோட கை உடைய போகுது. யூனிவர்ஸ் 7 நீங்கள் என்ன தப்பு பண்ணணும்னு நினைக்கல, நான் நினைக்கிறேன் நீங்கள் எங்களோட சிறந்தவதான் இல்லை, எங்களோட கீழே தான் நீங்கள் இருக்கணும். யூனிவர்ஸ் 7 இப்போ போகுது கோகு அப்படின்றாங்க. ஸோ யார் வரா? எங்கள் ஜேரியர் இப்போ நாங்கள் வரான். சாரி கைஸ். ஸோ ஜேரியர் வந்து என்ட்ரி ஆகிறேன். ஓ வாரியோன்னு கேட்கலாம். ஏண்டா இப்போ நான்டா சண்டை நடந்தது ஜாமஸு வர்சஸ் ஜேரியர், அதுக்குள்ளே கேட்குறான். ஐயோ அமிஷா நோய் இருக்குது, தயவு செஞ்சு போய் ஜாமஸு போய் நல்லா டாக்டராக போய் பார்த்துடுவா. ஸோ நீ ஜேரியரில் நான் மறந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஜாமஸு அடிக்க போகிறாரு. ஸோ நம்ம ஜேரியர் வந்து ரொம்ப டிஃப்ளெக்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஃபிக்ஸ் யூஸ் பண்ண பார்க்குறாரு. டைம் ஃபிக்ஸ் வேலைக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹிட்ஸ். ஹாரியோ ஏன்டா நீ திருப்பி இந்த டைலாக் கேட்குற? ஆயம் ஷீட்டுன்னு சொல்லிட்டு அடிக்கிறான் பாரு. ஏன்னா இது அயன்மேன் டைலாக் தானே. ரோதனை மேல் சோதனை போதமப்பா சாமி. ஸோ கோகு நீ ட்ரெஸ் எடு, நாங்கள் 2 பேரும் உன்னை மாற்றுக்கலாம். நன்றி காய்ஸ், இவங்க சண்டை போடலாம். இல்லை நான் சண்டை போடுவேன். நம்ம கோகு வந்து முன்னாடி போ. ஸோ நம்ம ஜாமஸு வந்து சக்தி ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ ரொம்ப சக்தி வந்து இம்மோட்டலாம் நம்ம ஜேரியர். ஸோ கம் சீக்கிரம் வாங்க, நான் உங்களை அழிக்கிறதுக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். வாட்
என்ன நடக்குது, எனக்கு ஒரு சக்தி வந்து கீழே ஒன்று வச்சு தான் வந்து கோகோ சொல்கிறாங்க. ஸோ அதுலேருந்து உடச்சின்னு எவனா இருந்தா என்ன, அது எவனா இருந்தாலும் உனக்கு சமமாய் அமைவேனா, தீமறிதான் வெல்லும் எவன் தடுத்தாலும் மறிதான் வெல்லும் அப்படின்னு நம்ம ஜாமசு கிட்ட இழுத்து ஏதோ பண்ண பார்ப்பாங்க நம்ம ஆர்ட்ஸு. ஒரு வேளை பேசுறதுல கேட்டுச்சோ, நீ நல்ல வேலை தான் பண்ண, ஐயோ இதை விட்டுற குழல் நடக்குது நம்ம ஜாமசு அம்மா 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 ஆனந்தமே பாட்டு பண்ணியிருக்க. இப்போ உனக்கு சக்தி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பல்லா உனக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன்ட்டு இருப்பான்ப்பா. உனக்கு தேவைதாண்டி, உனக்கு தேவைதான் இது. ஸோ அவள்தான் ஜாமஸுக்கு அதை முடிஞ்செடுத்து ஓ எப்படி இது பாசிபிள் அப்படின்னு நம்மளோட கிராண்ட் பிஸ்ட்டை காமிக்கிறாங்க. ஸோ 7 நீங்கள் அழிய போகிறீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ சுக்தி ஒரு பவர் மாதிரி வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ண இப்போ அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒன்று போக தெரியும்டா, அல்டிமேட் பவர் இதுன்றாங்க. ஸோ கைஸ் இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். ஸோ வாங்க அப்படியே அடுத்த எபிசோட்குள்ளே போயிடலாம். இப்போது அடுத்த எபிசோடுக்குள்ளே தொடர்த்துக்குள்ளே போனால் நம்ம கோகு அண்ட் பிக்கோலோ அண்ட் 79 நம்மளோட வெஜிடா எல்லோரும் இருக்காங்க. ஸோ ஜேரியர் ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் விட்றான். ஸோ ஒருவேளை எல்லோரும் பாட்ஸ் இதை பாருங்கள், இது ஒரு ஷோன்னு சொல்லிட்டு ஒரு ஷோ ஆரம்பிக்கிறாரு. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஷோனா அப்படின்னும் போது நம்மளோட இருக்கிறதுல நம்ம வெஜிடா தாங்க முடியாதுங்க. அவசரம் கொடுக்கும்போது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா நம்ம வெஜிடா. ரொம்ப சொல்லக்கூடாது, வச்சுட்டா ஒரு நல்ல பவர் தான். ஸோ இந்த சுற்றி இருக்கிற பவர் பால் வந்து சுற்றின்னு அடிக்க வருது. ஸோ நம்ம கோகு நடுவில் போய் மாற்றிக்கிறோம் எங்கே போகுதுன்னு. ஸோ கோகு அண்ட் ஐட்ஸ் அண்ட் நிறைய பேருக்கு டேமேஜ் ஆகுது இருந்த கும்பலில். ஸோ இருக்குல்ல நம்ம பிக்கோலோவோட அந்த இடத்துல வந்து அடிபட்டிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா நான் ஒரு இடத்துல வந்து கிளிப்பை விட்டுருப்பேன். ஸோ பிக்கோலோவோட கை இல்லைன்னு சொன்னல, வளர்ந்துட்டு அந்த கொஞ்ச நேரத்தில் வளர்ந்துட்டுருக்கோம். ஸோ அந்த சீனை நான் வைக்க மாட்டேன், சாரி கைஸ். நான் எப்போ சொன்னேன்னு கேட்பீங்க, பழைய எபிசோடில் போய் பாருங்கள், அப்போ எப்போ சொன்னேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இன்னும் இந்த ட்ராகன் பால் சீரிஸ் நீங்கள் பார்க்கலன்னா ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துவாங்க, அப்போ நான் இந்த கதை புரியும். ஸோ ஹார்ட்ஸ் அங்கே நின்று லெட்ஸ் ஃபைட் வித் மீன்றா. ஸோ வந்து என் கூட ஃபைட் பண்ணுங்கள், ஃபைட் பண்ணுற நீங்கள் எல்லாம் அழிஞ்சு போவீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன பார்க்குறீங்க, இன்னும் சக்திலாம் எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்மளோட ஹார்ட்ஸ் சொல்கிறான். ஸோ நம்ம கோகு என்னால் முடியும்னு சொல்கிறாரு. ஸோ ஜேரியன் அண்ட் இட்ஸ் வந்து சண்டை போட போகிறாங்க. 2 சக்தி வாய்ந்த மோட்டல்ஸ் தான், ஆனால் உங்களால் என்ன சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. எந்த வாங்கிக்கோ, நம்ம எல்லாம் எஸ்கேப் ஆகணும் எப்படியாதுன்றாங்க. ஸோ கோகு அண்ட் வச்சுட்டாங்கன்னாங்க செம்மடி. அண்ட் நிறைய பேருக்கு அடி விழுவுது, அந்த மூலையில் இருந்து நிறைய பேருக்கு அடி விழுவுதுங்க. ஸோ நம்ம டீமால் முடியல கைஸ், என்ன கைஸ் பண்ணுற போகிறோம் தெரியலையே. பார்த்திங்கன்னா அந்த ஒரு வேலையாக அந்த கோல்டன் பால் அதுலேருந்து விடிஞ்சதில் அந்த பால் திருப்பி ஃபார்ம் ஆகி வந்திருக்கு. ஸோ இவனோட பிளான் என்னென்னு நம்மளுக்கு புரியல. இவன் வந்து ஆர்மிக்கு வரணும். ஸோ பார்த்திங்கன்னா கீழே வந்து ஏதோ ஷேடோ மாதிரி யாரோ பிடிக்கிறாங்க, யாருன்னு தெரியல. ஸோ அப்படியே கீழே வந்து அந்த பால் உழுது பூமியோட சென்டருக்கு போகுது. என்ன நடக்க போகுது பூமியோட சென்டருக்கு போய். ஸோ அப்படின்னு நம்ம கோகு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ பிக்கலோ எதுக்கு வாய்ப்பு இல்லைன்றாங்க. ஸோ நம்ம ஆட்ஸ் அவர் சக்தியை கட்டி யூஸ் பண்ணுறாரு. ஸோ கண்டிப்பாக யூனிவர்ஸ் 7 வில் பி டிஸ்ட்ராய், இல்லை எர்த் டிஸ்ட்ராய் ஆகிடுங்க. ஸோ கோகு அண்ட் வெஜிடா அண்ட் பிக்கோலோ அண்ட் 79 அண்ட் ஜேரியர் அண்ட் ஹிட்ஸ் அண்ட் அப்படின்னு கீழே வராங்க. ஸோ பிக்கோலோ வந்தாங்க, இப்போ நாங்கள் அவன் ட்ரெஸ்ஸை அவுத்து போட்டுட்டு பழைய பிக்கோலோ வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறேன். நான் எப்படி போனோம், நான் அதே மாதிரி வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் அண்ட் ஜேரியன் போய் கொஞ்ச நேரம் சண்டை போடுறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா வெஜிடா நம்ம அது பண்ணி ஆகணும். நம்ம 2 பேர் ஜாயின் பண்ணி ஒரு புது ஃபங்க்ஷன் எடுத்து, ஏன்னா அந்த ஃபங்க்ஷனா குஷ்டா ஃபங்க்ஷன். ஆமாம், இந்த ஃபங்க்ஷனில் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல, குஷ்டா ஃபங்க்ஷனில் அது எதாவது பண்ண முடியும் அப்படின்னு நம்ம கோகு வந்து சொல்லின்னு இருக்கேன். ஸோ வரியில் நம்ம பண்ணியே ஆகும். 2 பேர் ஃபங்க்ஷன் போகிறாங்க, சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும், வாங்க நம்ம வேறு இடத்துக்கு போயிடலான்னு சொல்லிட்டு நம்ம பிக்கலோ என்ன அண்ட் 79 ட்ரங்க்ஸ் வந்து ஒரு வேறு இடத்துக்கு போகிறாங்க. ஸோ நம்ம பிக்கலோ வந்து பிக்கலோன்ற பேர் நம்ம கோகு அண்ட் வெஜிடா சேர்ந்து கோஸ்டோ ஃபார்ம் மாதிரி ஆச்சு. ஸோ இவன் லாஸ்ட்டாக எந்த சீரீஸில் பார்த்தோம், த ட்ராகன் பால் மூவி ஆஃப் ப்ளோலி அந்த சீரியஸில் பார்த்தோம். ஸோ அதை பார்க்காதவங்க போய் மறக்காத பார்த்து வந்துடுங்க. ஸோ அப்படி எனக்கு பிக்கலோ அண்டு
எல்லோரையும் காமிக்கிறேங்க. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் ஹார்ட்ஸ். உனக்காக இந்த நான் ஒரு புது ஃபார்ம் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இந்த எபிசோட் முடியுது கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பை பை, see you.